Hello all, today's topic crash course on the health of transport vehicles in India. ரீசெண்டாக யூபியில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு சரிங்களா. 18 பீப்புள் வந்து இறந்து போயிருக்காங்க. டபுள் டக்கர் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா மில்க் டேங்கரோட கொலைடாச்சு சரிங்களா. இந்த மாதிரியான ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது அப்படின்னா கவர்மெண்ட் சைட் வந்து மிகப்பெரிய ஒரு கண்காணிப்பை வந்து மேற்கொள்ளணும் சரிங்களா. ரோட் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது, அந்த பஸ்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது. இப்போ இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆன பஸ்ஸில் ஒரு இன்சூரன்ஸ் ரெனியூ பண்ணப்படலை சரிங்களா. அதே மாதிரி ஒரு லேன்லேருந்து அது மூவ் ஆகுது, கொஞ்சம் ட்ரிஃப்ட் ஆகுது அப்படின்னா ஒரு அலாரம் சிஸ்டம் வேணும். ஹைவேஸில் போகிற பஸ் இந்த மாதிரி டபுள் டக்கர் பஸ்க்கு அந்த அலாரம் சிஸ்டமும் இந்த பஸ்ஸில் பொருத்தப்படலை. ஸோ இந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் லாஸ் எல்லாமே. அப்போ தான் வந்து இந்த மாதிரியான ஆக்சிடென்ட்ஸ் வந்து தவிர்க்கப்படும் அப்படிங்கிற நோக்கில் இதை வந்து பேசியிருக்காங்க. ஈவன் ஒரு சர்வேல பார்த்தீங்கன்னா 2022 நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1.71 லேக் பீப்புள் வந்து இறந்துருக்காங்க ரோடு ஆக்சிடென்ட்ஸில் சரிங்களா. 1.71 லேக் பீப்புள், இட்ஸ் அ மாசிவ் நம்பர் நிஜமாலுமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4.23 லேக் பீப்புள் வந்து இன்ஜூர் ஆயிருக்காங்க. அதே மாதிரி 4.46 லேக் ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு சரிங்களா. ஸோ இது எல்லாமே சரிப்படுத்தணும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் ஹைவேஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருந்து சேஃப்டி சர்டிஃபிகேட்ஸ் இஷ்யூ பண்ணுறது, இல்லை டெஸ்டிங் சென்டரை ஏற்படுத்தி கொடுக்குறதாகட்டும், ரோட் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது, இல்லை ரோட் சைட் பிஸ்னஸ் எல்லாம் கரெக்டான பிளேஸில் தான் அந்த ரோட் சைட் பிஸ்னஸ்லாம் நடக்குதா, இந்த மாதிரியான ஒரு ஆய்வுகள் மேற்கொள்ளணும், ஆடிட் பண்ணணும், டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி அதை ஆடிட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கில் வந்து பேசியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், எ வாப்லி வாக் ஆன் மோடிஸ் மாஸ்கோ விசிட் அண்ட் இந்தியா ரஷ்யா டைஸ். இது சொல்லும்போது எனக்கு இன்னொரு இன்சிடென்ட் ஞாபகம் வருதுங்க. தர்மபுரி தொப்பூர் கேட் இருக்கு இல்லையா, கணவாய்னு சொல்லுவாங்க. அங்கே நிறைய தொடர் ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கட்டுக்கதைகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆவிகள் பூதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் வந்து ரீசெண்டாக அந்த சர்வே எடுக்கும் பொழுது ரோடு வந்து ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது அப்படின்னு பல கருத்துக்களை வந்து ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே போயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக ஒரு தொடர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆய்வுகள் மேற்கொள்ளப்படணும் அப்படிங்கிறது தான் வந்து மக்கள் வைக்கக்கூடிய, அதே மாதிரி இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து ஒரு தீர்வாகவும் அது இருக்கும் அப்படிங்கிற நோட்டில் தான் இதை பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், எ வாப்லி வாக் அப்படின்னா மோடி வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கோக்கு விசிட் பண்ணுறாரு இல்லையா, உக்ரைனோட மிசைல் அட்டாக் அப்புறமா விசிட் பண்ணுறாரு. ஸோ அவருக்குள்ளேயே ஒரு தயக்கம் சரிங்களா, ஸ்டெடி இல்லாத ஒரு வாக்காக தான் அவர் வந்து இந்த தடவை ரஷ்யாவை விசிட் பண்ணியிருக்காரு. என்ன வருமோ, என்ன பிரச்சனைகள் வருமோ, இல்லை வந்து ஒரு மிசைல் அட்டாக் நடந்திருக்கு, இவங்க மேலே ரஷ்யா மேலே தான் தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவர் போகிறாரு இல்லையா, அதை வந்து அதை தான் வந்து இங்கே வாப்லி வாக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா. வாப்லினா ஸ்டெடியாக இல்லாமல் ரொம்ப ஒரு பதட்டத்தோடையே நம்ம வந்து போகிறது தான் வந்து வாப்லி. ஓகே, இப்போ இதில் என்னென்ன டைஸ் வந்து அவங்களுக்குள்ள மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா $100 பில்லியன் வந்து 2030 ஒரு பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. 100 பில்லியன் 2030 வந்து இவங்க வந்து பைலேட்ரல் ட்ரேட் வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரஷ்யாவோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டையும் இவர் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காருங்க. மோடி வந்து ரஷ்யாவோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு. ஓகே, மூவிங் டு வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வேர்ட் கிராஷ். கிராஷ் அப்படின்னா ஒரு வெஹிக்கிள் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது இல்லையா, ஒரு ஹிட் ஆகி மிகப்பெரிய ஒரு நாய்ஸியான ஒரு சத்தத்தை ஏற்படுத்துது இல்லையா, அதுதான் வந்து கிராஷ். ஆக்சிடென்ட் தான் வந்து கிராஷ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷாக ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், ட்ரிஃப்டட் அப்படின்னா ஸ்லோவாக மூவ் ஆகி போயிட்டே இருக்கும், பர்பஸ் இல்லாமல் மூவ் ஆகி போயிட்டே இருக்கிறது தான் ட்ரிஃப்டட். இதுக்கு இன்னொரு மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் விண்டில் அடித்து செல்லப்படுது இல்லையா, அதையும் வந்து நம்ம வந்து ட்ரிஃப்டட்னு சொல்லுவோம் சரிங்களா. இந்த பொசிஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னா பர்பஸே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக மூவ் ஆகி போயிட்டுருக்கும், அதுதான் வந்து ட்ரிஃப்டட். ஓகேங்களா. இன்னொரு மீனிங் வந்து காற்றுனாலேயோ இல்லை வந்து வெள்ளத்தினாலேயோ அடித்து செல்லப்பட பொருட்களையும் வந்து நம்ம ட்ரிஃப்டர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், ரெலுக்டன்ஸ் அப்படின்னா அன்வில்லிங்காக இருக்கிறது சரிங்களா. நம்மளுடைய மனப்போக்கு அதை செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது தான் வந்து ரெலுக்டன்ஸ். நமக்குள்ளேயே ஒரு தடை, இதை செய்யக்கூடாதுன்னு பண்ணுவோம் இல்லையா, அந்த ரெலுக்டன்ஸ். டிஸ்இன்க்ளினேஷன் சொல்லுவோம், அதனாலுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மனப்போக்கு இல்லை அதை செய்யறதுக்கு, அதுதான் வந்து டிஸ்இன்க்ளினேஷன். இன்க்ளினேஷன்னா மனப்பாங்கு கொண்ட, அதை செய்யறதுக்கு ஏற்புடைய மனதை நம்ம வைத்திருக்கிறது தான் வந்து இன்க்ளினேஷன். டிஸ்இன்க்ளினேஷன் அப்படின்னா
ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு நமக்கு ஒரு விருப்பம் இல்லாத இருக்கிறது தான் வந்து டிஸ்இன்க்ளினேஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் அண்டர் ரிப்போர்ட்டிங் அப்படின்னா ஒரு டேட்டாவை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃபெயில் ஆகிறது, ஓகேங்களா? அதை செய்ய முடியாமல் பண்ணுறது தான், செய்யாமல் இருக்கிறது தான் வந்து அண்டர் ரிப்போர்ட்டிங், ஓகேங்களா? ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து அண்டரில் நம்ம ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அது ஃபெயில் ஆகிடும், அந்த ரிப்போர்ட்டே ஃபெயில் ஆகிடும் அப்படின்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இன்கன்சிஸ்டன்சிஸ் அப்படின்னா சீரற்று இருக்கிறது, ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது அதை, சரிங்களா? அன்பிரிடிக்டபிள்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ப்ரிடிக்டே பண்ண முடியாது, சீரற்று இருக்கும் அது, சரிங்களா? ஒரு ரிப்போர்ட் ஆகட்டும், ஒரு ஃபேக்ட் ஆகட்டும், ஒரு டேட்டா பேஸே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாமல் இருக்கிறதா இன்கன்சிஸ்டன்சிஸ். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ராட்டஜிக்கலி அப்படின்னா ஒரு வேலை ஒரு பிளானை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுவோம் இல்லையா, உன்னோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ நம்மளுடைய மூலாதாரம் என்ன, அந்த விஷயத்தை எப்படி பண்ணலாம், அதை எக்ஸிக்யூட் எப்படி பண்ணலான்னு சொல்லி நமக்குன்னு ஒரு வழிபோக்கு வச்சுருப்போம் இல்லையா, அதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி, ஓகேங்களா? ஒரு பிளானை அச்சீவ் பண்ணுறதுக்கான வே தான் வந்து ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட் ஒன் வைலேட்டட், மீறுதல், சரிங்களா? ஒரு ரூலை மீறுறது தான் வந்து வைலேட்டட். நெக்ஸ்ட் ஒன் என்ஃபோர்ஸ் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நடைமுறைப்படுத்துறது தான் வந்து என்ஃபோர்ஸ், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னு சொல்லுவோம். ஸோ வந்து நடைமுறைப்படுத்துதல், ஒரு ரூலை நடைமுறைப்படுத்துகிறது தான் வந்து என்ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் பண்ணி தான், என்னோட ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அதை நான் நடைமுறைப்படுத்துவேன்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் டைல்யூட்டிங் அப்படின்னா நீர்த்து போக செய்தல். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிக்விட் இருக்குன்னா ரொம்பவே வந்து ரொம்ப ஹைலி கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து டைல்யூட் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேறு ஒரு விஷயத்தை லிக்விடை ஆட் பண்ணுவோம் இல்லையா, அது டைல்யூட்டட்னு சொல்லுவோம். இன்னொரு மீனிங் பார்த்தீங்கன்னா வேர்பலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை நீர்த்து போக செய்கிறது, சரிங்களா? அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறதையும் வந்து நம்ம டைல்யூட்டிங்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் அண்டர் கவுண்டட் அப்படின்னா ஆக்சுவல் கவுண்ட் ஒரு விஷயமா இருக்கும், ஆனால் அதை நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிப்போர்ட் படி லோயர் கவுண்ட்டாக நம்ம வந்து கொடுப்போம். அதுதான் இப்போ இந்த இடத்துல இந்த ஏன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆக்சிடெண்ட்டில் டெத் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து அண்டர் கவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆக்சுவல் கவுண்ட் வந்து ஒன்றா இருக்கும், அவங்க சொல்கிற கவுண்ட் வந்து வேறையாக இருக்கும், அதை தான் வந்து லோயர் கவுண்ட்டாக அவங்க சொல்லுவாங்க, அதுதான் அண்டர் கவுண்ட், ஓகேங்களா? கவுண்ட்டை அண்டர் பண்ணுறது தான் அண்டர் கவுண்ட். அசர்டைன்ட் அப்படின்னா ஒன்றை கண்டுபிடிக்கிறது, ஃபைன் பண்ணுறது தான் வந்து அசர்டைன், ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறது தான் வந்து அசர்டைன். நெக்ஸ்ட் ஒன் காம்ப்ளசன்ட், உங்களுக்கே தெரியும், சாட்டிஸ்ஃபைட், மன திருப்தி தான் வந்து காம்ப்ளசன்ட். இதுக்கு க்ளூ என்ன பார்த்துருந்தோம், நம்ம காம்ப்ளான் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருப்போம்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அன்ஸ்க்ரூப்புலஸ் அப்படின்னா டிஸ்ஹானஸ்ட்டாக இருக்கிறது, ஒன்று வேணும் அப்படிங்கிறக்காக க்ரூயெல்லாம் அன்ஃபேராக நடந்துக்கிறது தான் வந்து அன்ஸ்க்ரூப்புலஸ், ஓகேங்களா? டிஸ்ஹானஸ்ட் தான் வந்து அன்ஸ்க்ரூப்புலஸ். க்ரூயலாக இருப்பாங்க, அதே மாதிரி அன்ஃபேராகவும் நடந்துக்குவாங்க ஒரு பர்டிகுலராக இவங்களுக்கு ஒரு தேவைக்காக, ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வாப்லி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்ஸ்டெடியாக இருக்கிறது, நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் இல்லையா, அன்ஸ்டெடி வாக், சரிங்களா? ஸ்டெடி இல்லாமல் அன்ஸ்டெடியாக, பேனிக்காக ஸ்டேபிள் இல்லாமல் நடக்கிறது, அன்ஸ்டேபிளாக நடக்கிறது, பேனிக்காகவும், சம்டைம்ஸ் பேனிக்னா ஃபியர், பயத்தில் நடக்கிறதா இருக்கலாம், சரிங்களா? ஒரு டெம்பர், ஒரு ஆங்க்ரி ஃபீல்லையும் நடக்கிறதையும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ வாப்லி இந்த சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெடி இல்லாமல் ஸ்டேபிள் இல்லாமல் இருக்கிறது. அசர்ட் அப்படின்னா ஒரு ஒப்பீனியனை கிளியராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் அசர்ட், ஓகேங்களா? நம்மளுடைய ஒப்பீனியனை கிளியராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அசர்ட். அன்பிரசிடென்டட் அப்படின்னா இது வரைக்கும் இந்த விஷயம் நடந்திருக்காது, வழக்கத்துக்கும் மீறிய ஒரு விஷயம் தான் அன்பிரசிடென்டட், ஓகேங்களா? முன்னோடியாக வந்து எதுவுமே இருந்திருக்காது, பட் இது புதுசாக நடந்திருக்கும், அதுதான் வந்து அன்பிரசிடென்டட். ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் அப்படிங்கிறது பிரசிடென்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிரசிடென்ட் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வழக்கத்துக்கு மீறிய ஒரு பிரசிடெண்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. முன்னாடி அவங்க பிரசிடெண்ட்டாக இல்லை, ஸோ இது வந்து புதுசாக தான் இவங்க வந்திருக்காங்க, ஸோ வந்து வழக்கத்துக்கு மீறிய ஒரு பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ராப்போர்ட் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப், ஓகேங்களா? ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப் தான் வந்து ராப்போர்ட். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பை நம்ம ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளாகிங் அப்படின்னா டயர்ட் ஆகிறது, ஸ்ட்ராங் வந்து லெஸ் ஆகிறது தான் வந்து ஃப்ளாகிங். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாகை கையிலேயே வச்சுட்டு இருந்தோம்னா டயர்ட் ஆகிடுவோம், ஸ்ட்ராங்குமே வந்து நம்ம லெஸ்ஸாக ஸ்ட்ராங் ஆகிடுவோம். நெக்ஸ்ட் ஒன் நெக்லெக்டட் அப்படின்னா அட்டென்ஷனே இல்லாமல் இல்லை லிட்டில் அட்டென்ஷனோட கேர் இல்லாமல் இருக்கிறதா நெக்லெக்டட், ஒருத்தரை உதாசீனப்படுத்துகிறதா வந்து நெக்லெக்டட், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் என்லிஸ்டட் அப்படின்னா
ஒரு உதவியை பெறுதல், சப்போர்ட்டை பெறுறது தான் வந்து என்லிஸ்டட். இதுக்கு க்ளூ என்னென்னா, என்னோட லிஸ்ட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அதுக்கான சப்போர்ட், உதவியை நான் பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மெயின் ஸ்டே அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங் தான் வந்து மெயின் ஸ்டே, சரிங்களா? ஒரு விஷயத்தினுடைய முக்கியமானது தான் வந்து மெயின் ஸ்டே. இன்வேஷன் அப்படின்னா ஒரு கண்ட்ரியை ஆர்மி கண்ட்ரோல் எடுக்கிறது, இன்னொரு கண்ட்ரி, அதுதான் இன்வேஷன். படையெடுத்து தாக்கி கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரது தான் இன்வேஷன். போலரைஸ்டு அப்படின்னா செப்பரேட் பண்ணுறது. ஒரு பீப்புள் ஆகட்டும், ஒரு விஷயத்தை செப்பரேட் பண்ணி 2 பகுதிகளாக 2 குரூப்பாக பிரிக்கிறது தான் வந்து போலரைஸ்டு. இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, போலார் கண்ட்ரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 குரூப்பாக தான் பிரிஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், டெவஸ்டேட்டிங் அப்படின்னா டேமேஜ், டெஸ்ட்ராய். இது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லைங்களா? டேமேஜ் ஏற்படுத்துறது, டெஸ்ட்ராய், அழிவு, இது எல்லாமே டெவஸ்டேட்டிங். ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேவஸ்தானத்தில் வந்து டேமேஜோ டெஸ்ட்ராயோ நம்ம ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கன்வர்ஜிங் அப்படின்னா ஒரு சென்டர் பாயிண்ட்டை நோக்கி எல்லாமே வருது இல்லையா, டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்லேருந்து, இதுதான் வந்து கன்வர்ஜிங், சரிங்களா? நிறைய திசைகள்ல இருந்து ஒரு மையப்பகுதியை நோக்கி குவிகிற விஷயத்தை தான் வந்து கன்வர்ஜிங்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், அல்பீட் அப்படின்னா இருந்த போதிலும், அல்தோ, சரிங்களா? இந்த போதிலும் நாங்கள் வந்து இதை செஞ்சோன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அல்தோ, அல்பீட். நெக்ஸ்ட் ஒன், ஸ்டான்ஸ் அப்படின்னா நம்மளுடைய நிலைப்பாடு, சரிங்களா? நம்மளுடைய ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடை வந்து ஸ்டான்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்டாகவே இருக்கட்டுமே, ஒரு பர்சன் அங்கே நின்று விளையாடுறாரு, அவரோட பொசிஷனையும் நம்ம ஸ்டான்ஸ்னு சொல்லுவோம். இன்னொரு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒப்பீனியனை பப்ளிக்காக வந்து அனௌன்ஸ் பண்ணுறதையும் ஸ்டான்ஸ்னு சொல்லுவோம். நம்ம ஒப்பீனியனை பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணுறது ஸ்டான்ஸ். அதே மாதிரி நம்மளுடைய நிலைப்பாடு, ஒரு விஷயத்தில் நம்மளுடைய நிலைப்பாடு என்ன, அதுவும் ஸ்டான்ஸ். இன்னொன்று, ஸ்போர்ட் பர்சன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பொசிஷனையும் ஸ்டான்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ 3 மீனிங் இருக்குங்க. ஸ்போர்ட் பர்சனுடைய பொசிஷன், நம்மளுடைய ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன, கருத்து என்னங்கிறது. அதே மாதிரி ஒரு ஒப்பீனியனை பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணுறதையும் ஸ்டான்ஸ்னு சொல்லுவோம். ரீக்ஸ் அப்படின்னா ஒரு அன்பிளசண்ட்டான ஸ்மெல்லை ஸ்ட்ராங்காக நம்ம ஸ்மெல் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து ரீக்ஸ். இதுக்கு நம்ம க்ளூ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ரீல்ஸ் எடுக்கும்போது அன்பிளசன்ட் ஸ்மெல்லே வந்தாலும் அதே இடத்துல இருந்து தான் நம்ம வந்து ரீல்ஸ் எடுப்போம்னு சொல்லிட்டு. ஸோ ரீக்ஸ் இன் த சென்ஸ் அன்பிளசன்ட் ஸ்மெல். ஹிப்போக்ரிசி அப்படின்னா போலியான ஒரு நடிப்பு, பாசாங்கு செய்கிறது தான் வந்து ஹிப்போக்ரிசி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், பம்பார்ட்மெண்ட் அப்படின்னா கண்டினியூஸான பாம் அட்டாக் அல்லது வந்து மிசைல் அட்டாக் தான் வந்து பம்பார்ட்மெண்ட். ஓகே, இதுலேயே க்ளூ இருக்குது பாருங்கள். பாம்பை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாகவே நம்ம வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு மிசைல் மூலியமாக அனுப்புவோம்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் மீனிங். டுமாரோ சர்டன் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.